ஒரு சம்மர் டைமில் காலையில் ஒரு 8 மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கும் போது வெளியில் கொஞ்சம் இருட்டாக இருக்குது, மழை எதுவும் பெய்யுதான்னு நீங்கள் வெளியில் வந்து பார்க்கும்போது மழையும் பெய்யலை, வானம் க்ளீனாக எந்த மேகமும் இல்லாமல் இருக்குது. அந்த நேரத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் தான் நாம் பார்த்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாலிவுட் மூவிலாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். வேகமாக போய் டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனலை பார்க்குறீங்க. அதில் சூரியன் அதோட இடத்துல இருந்து மறைஞ்சிருச்சுன்னு ஃப்ளாஷ் நியூஸில் சொல்கிறாங்க. எஸ், சூரியன் திடீர்னு மறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஹரிஷ் மாறன். 1 மணி நேரத்திற்கோ இல்லைனா 1 மாதத்துக்கோ இல்லைனா 1 வருஷத்துக்கோ சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா மனித குலத்தோட நிலை என்ன ஆகும்? சூரியன்லேருந்து வர்ற கடைசி ஒளிக்கதிர்களும் சூரிய காற்றோட கடைசி துகள்களும் பூமியை நோக்கி தங்களோட கடைசி பயணத்தை தொடங்கியிருக்கும். ஆனால் நம்ம சூரிய குடும்பத்தோட இதயம் நின்று போயிடுச்சுன்னு அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாது. சுமார் 8 முதல் 9 நிமிஷத்துக்கு அப்புறம் வானம் திடீர்னு முழுவதும் கருப்பாக மாறிடும், பூமி இருளில் மூழ்கிரும். அந்த நேரத்தில் நீங்கள் இருக்க இடத்துல இரவாக இருந்தாலும் சரி, வெயில் கொளுத்துற மதிய நேரமாக இருந்தாலும் சரி, இந்த மாற்றத்தை உங்களால் உடனே உணர முடியும். வானம் முழுவதும் ஆழமான கருப்பாக இருக்கும். அதில் நட்சத்திரங்கள் மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியும். நிலவு கூட காணாமல் போயிருக்கும். ஏன்னா அதை பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு சூரிய ஒளி இனி இருக்காது. பூமியை சுற்றி இருக்க காந்தப்புல மாற்றங்களாலும் அயனோஸ்பியரில் ஏற்படும் குழப்பங்களாலும் வானத்தில் அழகான வடதுருவ ஒளிகள் தோன்றலாம். இதில் மிக பயங்கரமான விஷயம் என்னென்னா, ஒளிச்சேர்க்கை முற்றிலும் நின்று போயிடும். அதாவது தாவரங்களும் சைனோபாக்டீரியாக்களும் இனிமேல் ஒளிச்சேர்க்கை பண்ணி ஆக்சிஜனை உருவாக்க முடியாது. இதனால் பூமியில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் இது மெதுவாக பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பகலாக இருந்த பகுதிகளில் அச்சம் கலந்த பயம் ஆரம்பிக்கும். மின்சாரம், தகவல் தொடர்புன்னு எல்லாமே உலகம் முழுக்க பல இடங்களில் பாதிக்கப்படும். வெப்பநிலை பல டிகிரி குறையும். பூமியோட மேற்பரப்பு மெதுவாக குளிர ஆரம்பிக்கும். ஆனால் பூமிக்கு உள்ளே இருக்க கோர்னு சொல்லப்படுற நடுப்பகுதி இன்னும் சூடாகவே இருக்கும். 24 மணி நேரம் கடந்ததுக்கு அப்புறமும் கூட விடியல் வரவே இல்லை, இனியும் வரப்போறதில்லைங்கிற உண்மை மனித குலத்தை முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாக்குது. உலகம் முழுக்க பயமும் குழப்பமும் நிலவுது. என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியலை. கவர்மெண்ட்னால கூட நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகுது. மின்சாரம் மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு வேகமாக அதிகரிக்க தொடங்குது. பூமியோட வெப்பநிலை தொடர்ந்து குறைய ஆரம்பிக்குது. முதல் சில நாட்கள்லேயே 15 முதல் 20 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் குறைஞ்சி உலகமே மெதுவாக ஒரு பிரம்மாண்டமான ஃப்ரீசராக மாற தொடங்குது. சில தாவரங்களும் நுண்ணுயிரிகளும் உயிரிழக்க ஆரம்பிக்குது. கடலில் இருக்க உயிரினங்களுக்கு ஆரம்பத்தில் பெரிய மாற்றம் ஏற்படலைனாலும் நிலத்தில் வாழ்கிற உயிர்களுக்கு நிலைமை இன்னும் மோசமாகுது. 7 நாட்கள் கடந்தும் பூமி முழுவதும் இன்னும் இருளிலே மூழ்கி இருக்கு. இப்போ பூமியோட சராசரி வெப்பநிலை -17 டிகிரி வரைக்கும் குறைஞ்சிருச்சு. பூமிக்குள்ளே இருந்து வெப்பம் வெளியேறுற சில பகுதிகள் மட்டும் இன்னும் உறையாமல் இருக்கு. அந்த மாதிரியான இடங்களில் தான் மனிதர்கள் தஞ்சமடைய முயற்சி செய்கிறாங்க. வெளிச்சமின்மையாலும் கடுமையான குளிராலும் பெரும்பாலான தாவரங்கள் அழிஞ்சிருச்சு. அதை உணவாக நம்பிட்டு இருக்க விலங்குகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இறக்க தொடங்குது. கடல்லையும் நிலைமை மோசமாகுது. பைட்டோபிளாங்டன் சொல்லப்படுற கடல் தாவரங்களும் அழிய ஆரம்பிக்குது. கடலோட மேற்பரப்பு மெதுவாக பனியாக மாற தொடங்குது. இப்போதான் விஞ்ஞானிகளுக்கும் மனிதர்களுக்கும் உண்மை புரிய ஆரம்பிக்குது. சூரியன் திரும்ப வரப்போறதில்ல. அதனால் பூமிக்கடியில் தஞ்சம் அடைகிறதுக்கான இடங்களை அமைச்சு மீதி இருக்க மின்சாரம் மற்றும் உணவுகளை பாதுகாக்கிறதே மனித குலத்தோட கடைசி நம்பிக்கையாக மாறுது. 1 மாதம் கடந்ததுக்கு அப்புறம் கூட பூமி தொடர்ந்து குளிர்ச்சியாயிட்டே இருக்கும். இப்போ பூமியோட சராசரி வெப்பநிலை -30 டிகிரி வரை குறைஞ்சிருக்கும். அதாவது உலகத்தோட பெரும்பாலான பகுதிகள் முழுக்க முழுக்க பனியால் மூடப்பட்டிருக்கும். உண்மையை சொன்னால் பூமியில் வாழ்ந்த பெரும்பாலான உயிர்கள் இப்போ அழிஞ்சிருச்சு. ஆனால் சில பாக்டீரியாக்கள் மட்டும் தங்களோட இயல்பான செயல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். மீதி இருக்க உயிர்கள் பெரும்பாலும் வெப்பநீர் ஊற்றுகளுக்கு பக்கத்துலையும் கடலோட ஆழமான பகுதியிலையும் மட்டுமே உயிர் பிழைச்சிருக்கும். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கடலோட மேற்பரப்பில் உருவாகிற தடிமனான பனிப்படலம் அதுக்கு கீழே இருக்க நீரை முழுவதும் உறைய வைக்காமல் பாதுகாக்கும். பெருங்கடலோட டெக்டானிக் பிளவுகள் மற்றும் புவி வெப்ப ஆற்றல் இருக்க இடங்களில் இருக்க நீர் மட்டும்
இன்னும் வெப்பமாகவே இருக்கும். கால்டெக் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் டேவிட் ஸ்டீவன்சன் என்ன சொல்கிறாருன்னா, பூமியோட வெப்பநிலை -40 டிகிரி வரை குறையும். அந்த நேரத்தில் பூமியோட ஆழமான கடல்களில் மட்டுமே உயிர்கள் வாழும். சில மனித குழுக்கள் மட்டும் ஐஸ்லாந்து போன்ற புவி வெப்ப ஆற்றல் அதிகமாக இருக்க இடங்களில் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் கூட பூமி தொடர்ந்து குளிர்ந்து கொண்டே இருக்கும்னு அவர் நம்புகிறாரு. பூமியோட மேற்பரப்பு தொடர்ந்து குளிர்ந்து ஒரு கட்டத்தில் பூமியோட வெப்பநிலை -160 டிகிரி செல்சியஸ் வரை குறையும். அந்த நிலைக்கு அப்புறம், அதாவது நமக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் உயிர் வாழ்கிறது முற்றிலும் சாத்தியமில்லாத ஒன்றா மாறிடும். ஆனால் இங்கே இன்னொரு பெரிய விஷயத்தையும் நம்ம மறக்கக்கூடாது. அதுதான் சூரியனோட ஈர்ப்பு விசை. பொதுவாக சூரியன் தான் பூமியையும் மற்ற கிரகத்தையும் தன்னோட சுற்றுப்பாதையில் ஈர்ப்பு விசையினால் பிடிச்சி வச்சிருக்கு. ஒருவேளை சூரியன் திடீர்னு மறைஞ்சி அதோட ஈர்ப்பு விசை இல்லாமல் போயிட்டா எல்லா கிரகங்களும் விண்வெளிக்குள்ள கட்டுப்பாடு இல்லாமல் பறந்து போக ஆரம்பிக்கும். சில கிரகங்கள் ஒன்னோடு ஒன்று மோதுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. பூமியும் ஆழமான இருண்ட விண்வெளிக்குள்ள தள்ளப்பட்டு விண்கற்கள், வால் நட்சத்திரங்கள் மற்றும் கொடிய கதிர்வீச்சுகளால் தாக்கப்படலாம். ஒரு நாள் வேற ஒரு கிரகத்தோட கூட மோதலாம். இல்லைனா கருந்துளைன்னு சொல்லப்படுற பிளாக் ஹோலோட ஈர்ப்பு வளையத்துக்குள்ள சிக்கிக்கொள்ள நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில சாத்தியக்கூறுகள் இருக்கு. பல கோடி ஆண்டுகள் அலைஞ்சதுக்கப்புறம் பூமி வேற ஒரு நட்சத்திர மண்டலத்துக்குள்ள நுழைஞ்சி புதிய சூரியனை பெறக்கூடும். ஆனால் இது எல்லாமே ஒரு கற்பனை சிந்தனை மட்டும்தான். உண்மையாகவே நம்ம சூரியனோட எதிர்காலம் வேற மாதிரி இருக்கும். பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் சூரியன் பெருசாக வீங்கி ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக மாறும். அந்த நேரத்தில் மெர்க்குரி மற்றும் வீனஸ் கிரகங்களை அது விழுங்கிரும். நம்ம பூமியும் மார்ஸும் பல 1000 டிகிரி வெப்பம் வர சூடாகும். சுமார் 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் சூரியன் வெடித்து அதோட வெளிப்புற அடுக்குகளை விண்வெளிக்குள்ளே தள்ளிவிடும். அதுக்கப்புறம் மிச்சமாக இருக்க ஒரு சிறிய நட்சத்திரத்தோட மையம் மட்டும் குளிர ஆரம்பிக்கும். அதுதான் வெள்ளை குள்ள நட்சத்திரம். அதை சுற்றி சூரிய குடும்பத்தோட எஞ்சிய பகுதிகள் சுற்றிட்டு இருக்கும். மனித குலத்தோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்பிக்கையோடு பார்க்கும்போது அந்த நேரத்துக்குள்ள மனிதர்கள் வேற கிரகங்களுக்கும் வேற நட்சத்திர மண்டலங்களுக்கும் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருப்பாங்க. ஆனால் அந்த கதையை பற்றிலாம் நாம் இன்னொரு நாள் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you.